வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் 4 நாள் ஓகேங்களா, அடுத்த வாரத்தோட 4 நாள் எப்படி போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி தெரியும் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் இருந்துச்சு, அதை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா. ஸோ நல்லா பாருங்கள், அதை வந்து ரீடெஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா. பிரேக் அவுட் ஆனால் கரெக்டான ஒரு க்ளோசிங்கும் நடந்துருச்சு. ஆனால் அந்த ரீடெஸ்ட் பண்ணுற இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ஜாயின் சேனல் ஆர் சேனல் இருக்குங்கிறது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது சேனல் தான் இருக்குது. டிஸ்ஜாயின் சேனல் அளவுக்கு அது செட் ஆகுதான்னு நானும் செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு டிஸ்ஜாயின் சேனல் மாதிரி தெரில ஓகேங்களா. பட் ஆனால் சேனல் மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் வச்சு எடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டச் இங்கே எடுக்குது ஓகேங்களா. ஸோ அதை நம்ம இழுத்துட்டு பார்த்தோம்னாலும் தெரியும் ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, மேலே இந்த சேனல் இருக்குது. ஆனால் இந்த சேனலை கரெக்டாக நம்ம அப்படியே எடுத்துக்க முடியுமானா கரெக்டாக முடியாது ஓகேங்களா. அதுக்கு பதிலாக இப்படி வச்சோம்னு வச்சுக்கோங்க இந்த சேனலையே ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வச்சுட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே இருக்க அந்த பெரிய சேனல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சின்ன சேனல்லேருந்து பிரேக் அவுட் கீழே கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெரிய சேனலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இதில் டிஸ்ஜாயின் சேனல் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ஜாயின் சேனல் மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தென்படலை ஓகேங்களா. ஸோ இல்லாட்டி நான் வந்து பாயிண்ட்ஸுக்கு தப்பாக மார்க் பண்ணலன்னு எனக்கு தெரில, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் சொல்லலாம். டிஸ்ஜாயின் சேனல் இந்த அளவுக்கு தான் டச் எடுத்துருக்குமான்ட்டு எனக்கு வந்து அக்யூரேட்டாக தெரில ஓகேங்களா. ஸோ அதனால சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஏன்னா என்னை விட எக்ஸ்பர்ட் யார் வேணால் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சேனல் இருக்குது, கீழே இருக்க பெரிய சேனல் ஒன்று இருக்குது. அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமில் மேலே ஒரு சேனல் இருக்குது, அதை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இது தான் ஓகேங்களா. ஸோ இந்த சேனலை மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா, இந்த சின்ன சேனலை மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகலாம் ஓகேங்களா. சப்போஸ் கீழே பிரேக் பண்ணி வந்ததுனாலும் இந்த கீழே இருக்க இன்னொரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வரும் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா அந்த சின்ன சேனலை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தாலும் இந்த சேனலில் பட்டு மறுபடியும் மேலே தான் போயிட்டுருக்கு. தெளிவாக பாருங்கள் உங்களுக்கே இப்போ பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து டச் பண்ணி மேலே தான் போயிட்டுருக்கு, மற்றபடி அது கீழே இறங்கலை ஓகேங்களா. ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரியே தான் செட் பண்ணிகிட்ருக்கு. அது ஃபேக் பிரேக் அவுட் இல்லை, பிரேக் அவுட் நம்ம எடுத்துகிட்டா கூட கீழே இருக்க லைன் சேனலில் டச் ஆகி தான் மறுபடியும் பவுன்ஸ் ஆகி மேலே போகுது. உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியும்னு நினைக்கிறேன். அது கீழே இருக்க சேனலோட டாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே வந்துட்டு மறுபடியும் கீழே வருது, வந்துட்டு மறுபடியும் மேலே போகுது. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே வருது ஓகேங்களா, டச் எடுக்குது, மறுபடியும் மேலே போகுது ஓகேங்களா. ஸோ நீங்கள் பாருங்கள், அது இமீடியட் டச் எடுத்தோடனே மேலே தான் போதே ஒழிய அது கீழே பிரேக் பண்ணவே முடியல இது வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்குள்ளேயே இப்போ ஹோல்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த சேனலுக்குள்ளேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் ஆகிடுச்சு. இந்த சேனலை மேலே அல்லது கீழே பிரேக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஏன்னா இப்போ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப லோவில் இருக்குது. ஏன்னா மொமெண்டமே இல்லை மார்க்கெட்டில் ஓகேங்களா. மூவ் பண்ணக்கூடிய மூவர்ஸ் யாருமே பெருசாக இல்லை. இது வந்து எப்போ இது கம்ப்ளீட் ஆகுனா மோஸ்ட் ப்ராபப்ளி ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் கன்ஃபார்ம் நடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு குட் நியூஸுக்காகவோ இல்லை ஒரு நியூஸுக்காகவோ வெயிட் பண்ணுது. அதாவது குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸ், ஒரு நியூஸுக்காக வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா. ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதில் வச்சு சொல்லும் போது எனக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுது. அந்த விஷயம் நடந்ததுன்னா மட்டும்தான் மார்க்கெட் போகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே வந்தனால இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சேனலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் நடந்தால் தான் கீழே போகும் அண்ணா வரைக்கும். அதுக்கப்புறமும் அந்த சேனலுக்குள்ளே, இந்த பெரிய சேனலுக்குள்ளே நமக்கே தெரியும் எவ்வளோ பேரியர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சப்போஸ் கீழே பிரேக் பண்ணி வந்தாலும் மறுபடியும் மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே ஓடிடும் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணுது. ஸோ நிஃப்டி வந்து நீங்கள் வந்து இந்த கன்சால்டேஷன் ஜோனில் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதாவது ப்ரோ ட்ரேடர்ஸை பற்றி எனக்கு கவலை இல்லை ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி பிகினர்ஸ் யாருமே இதில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நான் வந்து மேலே போகுமா கீழே போகுமான்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெட்டர் ஓகேங்களா. அது மட்டும் பாருங்கள், அந்த சென்டர் லைன், இந்த சேனலோட டாட்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதிலே தான் மோஸ்ட் ப்ராபப்ளி சுற்றிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டே ஓகேங்களா. இப்போ பேங்க் நிஃப்டி இப்படியான்னு கேட்டிங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டி ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் இருக்குது ஓகேங்களா. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேங்க் நிஃப்டி நமக்கு தெரியும், பேங்க் நிஃப்டியும் ஒரு சேனலில் இருந்தது ஓகேங்களா. ஸோ அந்த சேனலில் தான் இன்னமும் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த சேனலில் இன்னும் பிரேக் அவுட் எதுவுமே பண்ணலை ஓகேங்களா. ஸோ அப்படியே தான் இருக்குது. ஸோ மேலே பிரேக் அவுட் கொடுத்தது அது ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி மாற்றிட்டு அப்படியே கீழே வந்துருச்சு, அப்படியே கீழே கொடுத்தது மறுபடியும் மேலே போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து நடந்தது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா.
ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்துங்க, அந்த பாயிண்டில் தான் ஓடிட்டுருக்கு மார்க்கெட். ஸோ இப்போயே உங்களுக்கு பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சிருக்கும், என்னென்னா வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியில் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். இங்கே வந்து சேனல் இருக்குமான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன், சேனல் மாதிரி ஃபார்மேஷனில் இருக்குது. பட் ஆனால் இதை நான் லாங் டேர்ம் வியூவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு மாதிரி தோணுச்சு ஓகேங்களா. ஸோ இருங்க, ஓகே டிஸ்ட்ராயிங் சேனல் ஓகேங்களா. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இதுலேயே செட் ஆகலை ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஓகேங்களா. ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். 3 பேட்டர்ன்ட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த 3 பேட்டர்னில் ஒரு பேட்டர்ன் தான், அது பெரிய பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. பாருங்கள், இங்கே ஒன்று, அடுத்தது ஓகேங்களா, கீழே ஒரு லைன் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் என்றைக்கு பிரேக் பண்ணுதோ அந்த அன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆர் கீழே போகலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியுதா. ஸோ எங்கே டச் எடுத்துருக்குன்னு உங்களுக்கே தெளிவாக தெரியுது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் மக்களே. ஸோ இது என்றைக்கு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த அன்றைக்கி மார்க்கெட் ஆனது அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறது நல்லது. ஸோ நம்ம பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை. நம்ம இப்போயே அமௌண்ட்டை போட்டு லாஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ப்ரோ ட்ரேடர் பற்றி கவலை இல்லை. என்ன மாதிரி பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லாஸ் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ லாஸ் வருதுன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது தான் எப்போவுமே லாஸ் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பேட்டர்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத வரைக்கும் நமக்கு லாஸ் வரும். அந்த பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு லாஸ் வராது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து தெரியுது என்னதான் இருந்தாலும் ஸோ இந்த ஏரியாக்குள்ளே சுத்த போகுதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ அந்த ஏரியாக்குள்ளே சுத்த போகுதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த சென்ட்ரல் லைன், அந்த ஒயிட் கலர் லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது அதுக்காக தான் வரைஞ்சேன். அதுதான் சென்டர் பாயிண்ட் ஓகேங்களா. 50,000ங்கிற பாயிண்ட் வந்து ஒரு க்ரூஷியலான பாயிண்ட். ஒன்று 50,100 to 200க்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கணும். கீழே வந்து வரணும் அப்படின்னா 49,800 ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு மேஜரான லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் 49,700, 49,900ங்கிறதும் ஒரு பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட்டாக வேணால் இருக்கலாம். சப்போஸ் கீழே பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் வேணால் இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டாக கொடுத்துட்டு அதிலிருந்து மேலே ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். 49,900 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் சர்ன்னு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அது வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். பட் ஆனால் நமக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,200, 50,100 இந்த 2 பாயிண்ட்டை மேலே பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். மினிமம் 1 hour கேண்டல்னாச்சும் க்ளோஸ் வைக்கணும் மேலே ஓகேங்களா. ஏன்னா 2 hours கேண்டில் அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். ஆனால் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும் ஓகேங்களா. இத்தனை நாளாக 4 நாளாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்த மார்க்கெட் வந்து ஒரே நாளில் ஒரு 1%, 2%, மேக்ஸிமம் 1% ஓகேங்களா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எய்தர் அப் சைடு ஆர் டவுன் சைடு ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ஒரு கிளியரான வியூ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதான் என்னோடய வியூ. ஸோ உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.